எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்வீட் கலகலா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், இதோட விதைகள் மாத்திரம் உள்ளே சேர்த்துக்கலாம். விதைகள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சுகர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சுகர் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்சது. 1 கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு. அவ்வளோதான். இப்போ கை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மொத்தமாக எனக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதான். 20 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் ஸ்பூக் வச்சுருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் அப்படி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எண்ணெய் மீடியமாக சூடாகிடுச்சு, உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். அனல் நான் லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய கலகலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.